வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, லஞ்சம் வாங்குகின்ற பொழுது கையும் களவுமாக சிக்கிய தூய சக்தி இணையதளத்தில் வீடியோ வைரலு. ரெண்டாவது, பழனி முருகன் கோயிலில் 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலத்தை ஆட்டைய போட்டவங்க யாரு? அமைச்சர் என்ன விளக்கம் அளித்திருக்கின்றார்? தூய சக்தி தப்பு பண்ணியிருக்கா இல்லையா? அமைச்சருடைய உறவினர் பேரில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையா? இது தொடர்பாக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது, அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. மூன்றாவது, கன்னியாகுமரியினுடைய கஸ்டடி மரணம். முதலாக நாம தான் கன்னியாகுமரி கஸ்டடி மரணத்தை விரிவாக நம்ம யூடியூப் சேனலில் பேசணும். இன்றைக்கி அது விஸ்வரூபம் எடுத்திருக்குது. அது தொடர்பாக உங்கள்கிட்ட நான் கருத்தை பதிவு செய்து கொள்ள போகிறேன். ஆனால் அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. கூட அதெல்லாம் ஒண்ணு கூட எவ்வளவு இருக்கு? 30. ஒன்று தான் அனுப்பிச்சிட்டுங்களா? இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா சதவீதம் வச்சுருவோம். நீ போட்டு விட்டுனா போட சொல்றேன். நான் உண்மையிலே போட்டேன்டா. இந்த வீடியோவில் யார் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, வண்டலூருக்கு அருகாமையில் மாம்பாக்கம் ஊராட்சி இருக்குது. அந்த மாம்பாக்கம் ஊராட்சியினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மற்றும் செங்கல்பட்டினுடைய மேற்கு மாவட்ட இணை செயலாளர், இவங்க 2 பேரும் தான் ஒப்பந்ததாரர் இடத்துல வந்து 1,30,000 ரூபாய் லஞ்சம் பெறுகின்றார்கள். அதில் தவேகாவுனுடைய மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லுவார், இது அக்கா கிட்ட கொடுத்துருந்தா கூட அந்த வேலைக்கு பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க அப்படின்னு. அரசாங்க பணத்தை லஞ்சமாக பெறுகின்றோம் என்ற குற்ற உணர்ச்சியே இல்லை. இந்த 30,000 ரூபாயை கொண்டு போய் அக்கா கிட்ட கொடுத்தா குடும்பத்துக்கு பயன்படுத்துவாங்களாம். மக்களுக்கு பாலம் கட்டணும், சாலை போடணும், அதற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதியினுடைய பணத்தை தான் ஒப்பந்ததாரரை தான் கொடுத்து அந்த வேலையை பெறுகின்றார். அப்போது நம்முடைய மக்களுக்கு தரமான சாலை கிடைக்குமா, தரமான பிரிட்ஜு கிடைக்குமா? ஆனால் இது ஊழல் பணம் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் குடும்பத்துக்கு எப்படி மடைமாற்றி விடுகின்றார்கள் பாருங்கள். இவங்கள மாதிரி ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம விஜய் அவர்கள் வந்து தூய சக்தி என்று சொல்லிட்டு மேடை முழுவதும் முழங்கி கொண்டு இருக்கின்றார். இன்னைக்கு இந்த தூய சக்தி கை நீட்டி லஞ்சம் வாங்குகிறது. ஆனால் கூட இருக்கிறவன் வீடியோ எடுத்து வெளியில் போட்டுட்டான். இங்கே தூய சக்தி என்று சொல்றது இல்லை, அது 2 விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் வரி பணத்தை நீ எப்படி ஆட்டையை போட்டாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களுடைய வலிமை காரணமாக வெளியே வந்துடும். ரெண்டாவது, நீ மட்டுமே பணத்தை ஆட்டைய போட்டீங்கன்னா அடுத்தவன் பொறாமப்படுவான், அவன் உன்னை போட்டு கொடுத்துருவான். அப்படி தான் கூடவே இருந்தவன் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் லஞ்சம் வாங்குறத அப்படியே போட்டு கொடுத்துட்டான். இன்னைக்கு இணையதளத்தில் வைரல் ஆகுது. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்க போறார் என்பதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். தூய சக்தி தூய சக்தின்னு சொல்றாங்க, ஆனால் தமிழகம் முழுவதும் லஞ்சம் வாங்குகின்ற நிகழ்வு மட்டும்தான் செய்தியாகவே வருது. இப்போ பழனி முருகன் கோயில் 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலம். திமுக ஆட்சியில் கூட அந்த நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒத்துக்கலை. மார்ச் மாதம் 27ஆம் தேதியே வந்து அதே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு 2 பேர் இந்த நிலம் எங்களுக்கு சொந்தமானது, இந்த வரங்க ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும் என்று கேட்குறாங்க. ஆனால் அப்போ இருக்கக்கூடிய பதிவாளரை பொறுத்த வரைக்கும், ஐயா சாமி இது கோயில் நிலம், அதனால் இது தொடர்பாக நான் எந்த முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு மறுத்துட்டு இருக்காங்க. பிறகு யார் அந்த நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சாங்களோ அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிமன்றமானது ஆவணங்களை எல்லாம் பார்த்து விட்டு, ஏன்பா இந்த நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு யாராவது வந்தாங்கன்னா கடந்த காலங்களில் என்னென்ன ஆவணங்கள் இருக்குது என்று எல்லா ஆவணத்தையும் சரி பாருங்க. ஆவணங்கள் ஒட்டுமொத்தமாக யார் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையோ அவங்களுக்கு உரியதுன்னு வந்துச்சுன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இல்லைனா இந்த நிலம் நமக்கு தெரிந்து கோயிலுக்கு சொந்தமான நிலம் என்று தான் இருக்குது. அதனால் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஆவணங்களை ஆராயணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இப்படி நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கிய பிறகு அந்த 2 பேரும் மீண்டும் போய் அதே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு முறையிடுகின்றார்கள். ஆனால் அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இருக்கிறவர் திடீர்னு அன்றைக்கி லீவ் போடுறார். உடனடியாக கொடைக்கானல் இருந்து மணிகண்டன் என்கின்றவர் டெப்டேஷனுக்கு அங்கே வரார். 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பழனி கோயிலுக்கு சொந்தமான அந்த நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றார். எவ்வளோ ரூபாய்க்கு? 2 கோடி ரூபாய்க்கு. இப்போது கோயில் நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணதே தப்பு. அதுலேயும் ஏற்கனவே இருந்த ரிஜிஸ்ட்ரார் வந்து
அங்கே விடுப்பில் போகிறார். திடீர்னு விடுப்பெடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன? சரி, உடல்நிலை சரியில்லை, அவர் போயிட்டுருக்கலாம். ஆனால் டெப்டேஷனில் வந்தவர் இந்த நிலத்தை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம்? 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு நிலத்தை டெப்டேஷனுக்கு வந்த ஒரு பத்திரப்பதிவு அதிகாரி ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா? ஏதோ 1 கோடி 2 கோடி மதிப்புள்ள நிலமாக இருந்தால் பரவாயில்ல. பிரச்சனை உள்ள நிலம் கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு வந்திருக்குது. டெப்டேஷனில் வந்த பதிவுத்துறை அதிகாரி என்ன சொல்லணும்? ஏம்பா, ஏற்கனவே இது நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்குது, இதில் இருக்கின்ற ஆவணங்களை அத்தனையும் சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. நான் டெப்டேஷன் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். எல்லா அதிகாரியும் உட்கார வச்சு இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு ஆராய்வதற்கே பல நாள் ஆகும், நான்லாம் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு மறுக்க வேண்டிய அந்த அதிகாரி எப்படி அதை ரிஜிஸ்டர் பண்ணார்? யார் மேலிடத்திலிருந்து உத்தரவு போட்டது? அது மட்டும் கிடையாது, டெப்டேஷனுக்கு வந்த அதிகாரியை இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் சொன்னார், ஆமாங்க, பழனி கோயிலுக்கு சொந்தமான நிலம்தான், அது நீதிமன்றத்தில் இருக்குது, அந்த நிலத்தை நாம் மீட்க போகிறோம், தப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அந்த ரிஜிஸ்ட்ராரை பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எல்லாரும் கேட்கின்ற கேள்வி, அந்த ரிஜிஸ்ட்ராரை மட்டும் பலி கொடுத்துட்டீங்க, ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்கெல்லாம் யார்? அது மட்டும் இல்லை, 100 கோடி ரூபாய் சொத்து இல்லையா, அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயரதிகாரிக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த பத்திரப்பதிவுத்துறை செயலாளர் இருக்கார குமரகுருபர், அவருக்கும் தெரியும். அதனால் பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளும் இந்த அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளும் ஒட்டுமொத்த பேரையும் விசாரித்தா மட்டும்தான் உண்மை வெளியே வரும். ஏன்னா ஒரே நாளில் ஒருத்தர் டெப்டேஷனுக்கு வராரு, அவர் ரிஜிஸ்டர் பண்ணுறாருன்னா என்ன பொருளாகுது? ஏற்கனவே இருந்த அதிகாரியை பொறுத்த வரைக்கும் இதில் சிக்கல் இருக்குது, நான் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அப்படின்னா நீ லீவ் போட்டு போயா, நாங்கள் யாரையாவது வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் அழுத்தம் கொடுக்குறாரு. உடனடியாக அப்படின்னா லீவ் போட்டு போகிறோம்போ அப்படின்னு அவர் லீவ் போட்டு போகிறாரு. அதனால்தான் யாரோ ஒரு அரசியல் பெரும்புள்ளியோ இல்லை துறை செயலாளர்களோ அதிகாரிகளோ அந்த டெப்டேஷன் மாற்றி இந்த சொத்தை அப்படியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் மக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் நிலத்தை அமைச்சருடைய சொந்தக்காரர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாருன்னு யாரும் சொல்லலை. புரியுதா? நம்ம அமைச்சரை பொறுத்த வரைக்கும், இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷை பொறுத்த வரைக்கும், எங்கள் சொந்தக்காருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டேன், எங்கள் சொந்தக்காருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பொய்யை பரப்புகிறாங்க. எனக்கு அப்படி ஒரு சொந்தக்காரரே இல்லை அப்படின்னு இந்த விஷயத்திலிருந்து அப்படியே டைவெர்ட் ஆகிடணும். ரெண்டாவது, அங்கே தப்பே நடக்கலை, அதுலேயும் ரமேஷ் அவர்களுக்கு தொடர்பே இல்லை, ரமேஷுடைய சொந்தக்காரங்க இந்த நிலத்தை வாங்கலை, எப்பா ரமேஷ்லாம் ரொம்ப நிரபராதிப்பா, அவரும் ரொம்ப நல்லவருப்பா அப்படின்னு ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்க முயல்கின்றார்கள். 100 கோடி ரூபாய் நிலம் ரிஜிஸ்டர் ஆகின்ற போது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருக்கும் தெரியும், இந்த அறநிலையத்துறை அமைச்சருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, இது 2025 பிரச்சனை ஆகிருக்குது. இது அமைச்சரே பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டுறாரு. இப்படி பல முறை இதை ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, கோயிலுக்கான நிலம் இது பார்க்கிங்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தாலும் கடைசி நேரத்தில் ஆட்டையை போடுறதுக்கு யார் உதவுனது? அதனுடைய பின்னணி என்ன? வெறும் கொடைக்கானலிருந்து வந்த ரிஜிஸ்ட்ராரை மட்டுமே சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மற்றவங்க எல்லாரும் தப்பிக்கிறாங்க. அதனால் மொத்த பேரையும் கைது பண்ண வேண்டும் என்பது தான் இதில் இருக்கக்கூடிய வேண்டுகோள். அமைச்சருக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்னும் போது காவல்துறை விசாரித்தா தான் தெரியும் அப்படின்னு மக்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் கோயில் நிலத்தை மீட்பதாக சொன்னாராம் இவர் 13 லட்சம் ஏக்கரா கோயில் நிலத்தை மீட்க போகிறோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய்க்கு மேலே வரி பாக்கி இருக்குது. அதையும் நாம் வரியா வாடகையா வாடகை பாக்கி இருக்குது, அதையும் வசூல் பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. ஆனால் கரூரில் போயிட்டு அதே 25,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலத்தை யார் யாருக்கோ தாரை வாக்குறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குது. எல்லாமே ஊழலாக இருக்கிறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்பிய பக்கமெல்லாம் கை நீட்ட ஆரம்பித்து விட்டார்கள் அமைச்சர் பெருமக்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்குது. விஜய் அவர்கள் தான் இதெல்லாம் சரி செய்யணும். திமுக பொறுத்த வரைக்கும் யாராவது லஞ்சம் வாங்கினாங்கன்னா, யாராவது ஊழல் செஞ்சாங்கன்னா அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, அமைச்சர் பெருமக்களும் நானும் சுத்தமாக தான் இருக்கணும், அதிகாரிகள் மட்டும்தான் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு நாங்கள் சுத்தமானவர்கள் என்ற ஒரு போலி பிம்பத்தை கட்டமைப்பதற்காக அதிகாரிகளை பலி கொடுக்குறாங்க. இந்த அதிகாரிகளே தொடர்ச்சியாக பலி கொடுக்கின்ற நிகழ்வு தொடர்ந்தால் மீண்டும் ஒவ்வொரு தொழிலாளர் சங்கமும் களத்தில் இறங்கும், போராட்டம் நடத்துவாங்க. அப்புறம் யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் ஆட்டையை போட்டிருக்காங்க, எப்படி அதிகாரிகள் பழிவாங்கப்படுகிறாங்கன்றது வெளியே வந்துடும். அப்புறம் தூய சக்தின்னு சொல்கிறீங்கல்ல, அது தூண்டு போன சக்தியாக மாறிடும் அப்படின்னு திமுககாரங்க சொல்கிறாங்க. பார்க்கலாம். பழனி கோயில் நிலம் ஆட்டையை போட்ட விஷயம் தொடர்பாக அமைச்சர் தந்த விளக்கத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளலை. நீதிமன்றத்தில் இன்றைக்கி வழக்கு இருக்குது, அந்த நிலத்தை மீட்டுருவாங்க. ஆனால்
இந்த நிலத்தை எப்படா ஆட்டையை போட்டானுங்க, யாரா ஆட்டையை போட்டது, அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிகார மையம் யாரா அப்படின்னு கேட்கும்போது நம்ம விஜய் அவர்கள் சொன்னாராம், தூய்மையான ஆட்சியாக இருக்குமா, நேர்மையான ஆட்சியாக இருக்குமா, ஊழல் இல்லாத ஆட்சியாக இருக்குமா, அது அப்படியே இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே வெளிப்படையான தூய்மையான ஆட்சியாக இருந்தால் இந்த 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ஆட்டையை போட்டவர் யார் என்பதை ஊர் உலகத்துக்கு அடையாளம் காட்டணும். அதை மறைச்சிட்டு நிலத்தை மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனீங்கன்னா தூய ஆட்சிலாம் கிடையாது, குற்றவாளிகளை தப்பிக்கி விடுகின்ற ஆட்சி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கன்னியாகுமரியில் நடந்த கஸ்டடி மரணத்தை பற்றி பார்த்து விடலாம். ஏன்னா அந்த விஷயத்தை நாம் தான் கொஞ்சம் விரிவாக பேசியிருந்தோம் நேற்று. அதுலேயும் சில விஷயங்களை ஒப்பிட்டு பேசியிருந்தோம். இப்போது சில தகவல்கள் வந்திருக்குது. என்ன தகவல் என்று பார்க்கும்போது அந்த இளைஞரை சிறையில் தான் அடித்து கொண்டு இருக்கிறாங்க. 19 இடத்துல காயங்கள் இருக்கிறது. அதோட ஆண் உறுப்பில் அடிச்சிருக்காங்க, கையை உடைச்சிருக்காங்க, 3 துண்டாக இருக்குது, மாரில் காயம் இருக்குது, தலையில் காயம் இருக்குது, உடல் முழுவதும் காயங்கள் இருக்கிறது. ஸோ எங்கே அடித்தா உயிர் போகுமோ அங்கெல்லாம் அடிச்சிருக்கின்றார்கள். சிறையில் இருந்த 3 பேரை வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, திமுக இந்த கஸ்டடி மரணம் தொடர்பாக களமிறங்கியிருக்கிறது. இந்த தவேக ஆட்சி வந்த பிறகு 4 பேர் இந்த மாதிரி கஸ்டடியில் மரணம் நிகழ்ந்திருப்பதாக பட்டியலிடுகின்றார்கள் திமுகவினர். ஆனால் அவங்க ஆட்சியில் கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்டவர்கள் கஸ்டடி மரணத்தில் இறந்திருக்கிறார்கள். அது தொடர்பாக திமுக பெருசாக விளக்கம் அளிக்கவில்லை. அஜித்குமார் மரணத்துக்கு மட்டுமே முன்னாள் முதலமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்டார். அதனால் திமுககார எந்த வழி போகிறானோ அதே வழி தான் தமிழக வெற்றி கழகமும் போகுது. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவுடைய பின்னணியில் இருந்த அதிகாரிகள் மட்டும்தான் இப்போது தமிழக வெற்றி கழகத்தையும் வழிநடத்தி செல்கின்றார்கள். அதனால தான் திமுக நடந்த அத்தனை பிரச்சனைகளும் இந்த ஆட்சியில் நடக்கிறது. மின்வெட்டு பிரச்சனை திமுக வந்தால் வந்துடும். அதே மாதிரி தான் தவேக ஆட்சியிலும் மின்வெட்டு பிரச்சனை. சைதாப்பேட்டையில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தினந்தோறும் மின்வெட்டு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மின்சாரம் பற்றாக்குறையே கிடையாது. ஆனால் இருந்தாலும் சரியான நிர்வாகம் இல்லாத காரணத்தினால இந்த மின் பற்றாக்குறை ஏற்படுகிறது, மின்வெட்டு ஏற்படுகிறது, மக்கள் அவதி வருகின்றார்கள். இன்றைக்கி வெப்பம் அதிகரித்து இருக்கிறது. வெப்பம் அதிகரித்து இருக்கின்ற காரணத்தினால ஃபேன் இல்லாமல் தூங்க முடியாது, குழந்தைகள் எப்படி உறங்கும். அதனால் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி மக்களுக்கு சோதனையைத்தான் தருகிறது. அது ஆட்சி கட்டில் ஏறி கிட்டத்தட்ட 65 நாட்கள் ஆனாலும் தமிழகத்துக்கு விடிவு பிறக்கவே இல்லை. தூய சக்தியாகவும் தெரியல, தூர்ந்து போன சக்தியாகவும் தெரியல. 2ஆம் கட்டனாக இருக்குது. பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. நன்றி நண்பர்களே.